ஹலோ அனிம் ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் டூ லவ்ரிங்கிற அனிமேட்டட் சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கான்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் காலையில் ஹீரோட வீட்டில் ஹீரோட ரூமில் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ தூக்க கழகத்தில் திரும்பி படுத்து பார்த்தா லாலா சாமா ஹீரோட பக்கத்தில் நேக்கடாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அரண்ட பண்ண நம்ம ஹீரோவுமே கீழே விழுந்துடுறான். அந்த சவுண்டு கேட்டு லாலா சாமி முழிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறாங்க. அதோட ஹீரோட டோரை திறந்துட்டு சிஸ்டருமே ஏன்டா அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டு போயிடுறாங்க. லாலா சாமாவுமே பீக்கேங்கிற மாதிரி சொல்ல அதுவுமே ட்ரெஸ்ஸாக மாறுது. அதோட நம்ம ஹீரோமே இதுக்கு நீ ப்ராப்பராக எனக்கு வந்து பதில் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்ல நம்ம லாலா சாமி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காடுறாங்க. நீ வீட்டில் இருக்கிறதுக்கு பர்மிஷனே வாங்கலை, அதோட முக்கியமாக என்னோட பெட்டில் நீ நேக்கடாக இருந்திருக்க, ஏன் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி கேட்க அதுக்கு லாலா சாமாமே ஏன்னா நம்ம 2 பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இடத்துல வந்து என்கேஜ்மெண்ட் ஆன கப்புள்ஸ்லாம் ஒரே ரூமில் தானே இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நீ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கிட்ட லாலா சாமாவுமே ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி கேட்க அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் இல்லைமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஒரு குரல் நானும் உள்ளே வரலாமான்னு, யாரான்னு பார்த்தா ஜென்ரல் தான் ஜன்னல் வழியாக வராப்புல. ஜென்ரலில் பார்த்தா நம்ம ஹீரோவுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க நம்ம ஜென்ரலுமே நான் இதுக்கு மேலே நடந்த விஷயத்துக்குலாம் அப்பாலஜி வாங்கலான்னு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஹீரோவுமே எதை வாங்குறா இருந்தாலும் முதல்ல உன்னோட ஷூ என்னோட பெட்லேருந்து எடியாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஜென்ரலுமே ஹீரோட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்களோட கலாச்சாரங்களை வந்து பின்பற்றணும், ஏன்னா டெவிலுக்கும் சேர்ந்து லாலா சாமாவோட உனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம லாலா சாமாவுமே என்னால் அந்த ஒரு விஷயத்த மறக்கவே முடியலங்கிற மாதிரி அந்த பாத்ரூமில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோமே அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறான். அதுக்கிட்ட ஜென்ரலுமே டென்ஷன் ஆகிட்டு நீ எங்களோட பிரின்ஸஸோட அந்த ஒரு இடத்த தொட்டுட்டு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, நீ மட்டும் இந்த என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணின்னு வச்சுக்கோ, நாங்கள் வந்து உன் மேலே வந்து வார் தொடுப்போம், எங்களோட ராஜாவாக இருக்கட்டும் எங்கள் கிங்டமாக இருக்கட்டும் அவங்க வந்து வாருக்காக இயங்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அவருக்கு ஒரு பொருள் மேலே வந்து கண்ணு வந்துச்சுன்னா அதை அழிக்காம விட மாட்டார், அந்த மாதிரி அவனோட எடுத்துமே அழியணும்னு ஆசைப்படுறியாங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே பண்ண என்ன பண்ணங்கிற மாதிரி கதறிட்டு இருக்கான். லாலா சாமாவுமே அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, ரீட்டோ அப்படி பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட வந்து நம்ம ஜென்ரலுமே ஒரு வீக்லியான பர்சனால டெவிலு கிங்டத்தை வந்து ஆள முடியாது, அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க நான் நம்புகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட சிஸ்டருமே நீ ஸ்கூலுக்கு கிளம்பிய டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாலா சாமாவுமே ஸ்கூலான்னு கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சோகமாக நடந்து போயிட்டுருக்கான். அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரமே ஏன்டா சோகமாக இருக்கேன், அது காரணம் வந்து அருணாச்சலாட்டி வேறு ஏதாச்சும் விஷயமாங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கேற்ற நம்ம ஹீரோமே இது வேறு லெவலான டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைடாங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறான். அதில் அருணாச்சலமே நம்ம ஹீரோ கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரமே எனக்கு தெரிஞ்சு அருணாச்சலம் வந்து ஹேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படி தான் வெளியே வர போகிறேனோ தெரியலைங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் அருணாச்சலுக்கு எப்படியாச்சும் வந்து ப்ரப்போஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நினைக்கிறான். ஆனால் அவங்க என்னை வந்து இக்னோர் பண்ண மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி கவலைப்படுறான். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணுங்கிற மாதிரி நினைக்கிறான். எப்படியாச்சும் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோமே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். அவங்க ஃப்ரெண்டுமே பாதியிலே கட் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோமே இது நல்ல சான்ஸுங்கிற மாதிரி போகிறான். பார்த்தோம்னா அவங்க லாக்கர் ரூம்குள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே யார் அவங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களேங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யாரான்னு பார்த்தோம்னா நம்ம லாலா சாமா தான் நம்ம ரீட்டோவை தேடி வந்திருக்காங்க. அவங்களுமே ரீட்டோன்னு கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே கேட்டுட்டு இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேங்கிற மாதிரி வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நீ என்னம்மா இங்கே பண்ணிகிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு லாலா சாமாவே ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனுமே இந்த பொண்ணு யாராங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட கேட்க அது நம்ம ஹீரோமே சொல்லலாம்னு போகிறோம். அதுக்குள்ளேயும் நம்ம லாலா சாமா வந்து நான் வந்து அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் செய்யப்பட்ட பொண்ணுங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதே நேரத்தில் கோபமாகறாங்க. அதில் நம்ம ஹீரோவுமே சமாளிக்க பார்க்குறான். ஆனால் நம்ம லாலா சாமா அன்றைக்கி லாஸ்ட் நைட் நடந்த சம்பவங்கிற மாதிரி ஒரு விதமாக சொல்ல அதை கேட்டோடனே அவங்க இன்னுமே கோபமாயிடுறாங்க. அதோட ஃப்ரெண்டுக்காரன் உன்னோட கண்ணு அருணாச்சலம் மேலே தான் இருக்குன்னு பார்த்தோம்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, உன்னோட கடைசியாக என்னடா சொல்கிறாங்கிற மாதிரி எல்லாமே காண்டாயிட்டு பேச நம்ம ஹீரோமே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோமே லாலா சாமாவை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். அவரும் அந்த லாக்கர் ரூம்குள்ளே போனால் நம்ம அருணாச்சலம் தான் கட்டுறாங்க. அவன் அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு யாருங்கிற மாதிரி நம்ம அருணாச்சலம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஓடி வந்து
முட்டு சந்தில மாட்டிக்கிறான். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுங்கிற மாரி யோசிச்சுட்டு நம்ம லாலா சாமாட்ட உன்னோட டெலிபோர்டேஷன் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கிற மாரி சொல்ல, அது கேட்ட லாலா சாமாவுமே அவங்க டெலிபோர்டேஷன் டிவைஸை சமான் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. அதோட அவங்க டெலிபோர்ட் ஆன இடம் ஒரே இருட்டா இருக்குமா, அதோட நம்ம ஹீரோவுமே எங்கே நம்ம டெலிபோர்ட் ஆயிருக்கோங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம லாலா சாமாவுமே இது எமர்ஜென்சிக்கான ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸு. இது எங்கே டெலிபோர்ட் பண்ணணும்னு யாராலையுமே வந்து கணிக்க முடியாதுங்கிற மாரி சொல்றாங்க. கடைசியில அவங்க வெளிய வந்து விழுந்துர்றாங்க. நம்ம ஹீரோவும் லாலா சாமாவும் ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு விதமான போஸ்ல வந்து விழுகுறாங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்து அரண்டு போறான். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹொரனாச்சி நின்னுட்ருக்காங்க. "நீங்க என்ன லாக்கர்ல இந்த கோலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கங்கிற மாரி பிளஸ் ஆயிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சு போய் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறான். ஹீரோ இருக்கிற கோலத்த பார்த்து நம்ம ஹொரனாச்சான்னு பக்கத்துல வராதங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து அடிச்சிடுறாங்க. ஹீரோவும் லாலா சாமாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காப்புல. நம்ம ஜென்ரல பார்த்த நம்ம ஹீரோவுமே, "நீ என்ன நடு வீட்ல பண்றங்கிற மாரி கேட்க, அதெல்லாம் கண்டுக்காம ஜென்ரல் அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் வந்து சிஸ்டர்ட்ட குடுக்குறாங்க. அதோட சிஸ்டருமே நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "நீ ஏலியன் பிரின்சஸ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற" மாரி சொல்றாங்க. அதோட லாலா சாமா அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சிஸ்டருமே அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட 2 பேருமே நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அத பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு, நான் இந்த என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ண ஐடியா பண்ணிட்டு இருந்தா, என்னைய இப்படி வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் யோசிக்கிற விஷயத்த ஜென்ரல் பார்த்துட்டு, என்ன யோசிக்கிறேங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவுமே ஜென்ரல்ட்ட தனியா பேசணுங்கிற மாரி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் இந்த மாரி என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணணுங்கிற மாரி சொல்ல, அது கேட்ட ஜென்ரலுமே டென்ஷன் ஆகுறாப்புல. அதுவும் நம்ம ஹீரோவுமே இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் தியரி மாரி தான். அதாவது என்னன்னா வந்து, நான் வந்து இங்க என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணாலும் வந்து பூமிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிற மாரி சொல்ல, அது கேட்ட நம்ம ஜென்ரலுமே ஓ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா ங்கிற மாரி கேட்டுட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அதுக்கு ஒரு வழி இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, கூல் டவுனுங்கிற மாரி சொல்றாரு. அது என்னன்னு நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றேன். அதாவது ஹீரோ வந்து லாலா சாமாவோட அந்த இடத்த வந்து தொட்டிருப்பான். ஸோ, அதனால தான் அத வந்து என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாரி கன்சிடர் பண்றாங்க. பலவாடிக்கு அதே இடத்த வந்து தொட்டுட்டான்னா, என்கேஜ்மெண்ட்டுங்கிறது கேன்சல் ஆயிருமாமா. அதுக்குமே டைமிங்கிறது இருக்கு 3 நாளு. இப்போதைக்கு 1 1/4 நாளுங்கிறது போயிருச்சு. இன்னும் 1 1/4 நாள் தான் இருக்கு. அதாவது நாளைக்கு நைட்டு 8:50 வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ளேயும் பலவாடிக்கு அதே இடத்த வந்து டச் பண்ணிட்டான்னா, என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ, அதுக்கான பிளான் தான் நம்ம ஹீரோ வந்து போட்டுட்ருக்கான். ஹீரோ அந்த டைம் முடியிற நேரத்துக்கு அலாரம் வந்து செட் பண்றான். அதுவும் லாலா சாமா தனியா இருக்கிற நேரமா பார்த்து டச் பண்ணிடலான்னு போறான். அப்போ வந்து ஜென்ரல் ஹீரோக்கு பின்னாடி வந்து வந்துர்றாரு. நம்ம ஹீரோ பண்ற அந்த விஷயத்தலாம் சிஸ்டர் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாலா சாமா குளிக்கும்போது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே இந்த டைம் உள்ள போய் டச் பண்ணிட வேண்டியதாங்கிற மாரி சொல்லிட்டு கதவ திறந்து பார்த்தா பிகே வாசல்லே நிக்கிது. ஹீரோவ பார்த்த பிகேவுமே ஏதாச்சும் தப்பா பண்றதுக்காக வந்தீங்களாங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெறிச்சிடுறான். நம்ம ஹீரோவுமே லாலா சாமா உட்காந்துருக்கிற விஷயத்த பார்த்துட்டு, நான் தூங்க போறேங்கிற மாரி லவுடா சொல்றான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோவோட தூங்குறதுக்கு வந்து லாலா சாமா வந்தாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து டச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பான். ஆனா வந்து நம்ம சிஸ்டர் அத வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஹீரோவ திட்டிட்டு லாலா சாமாவ அவங்க கூட தூங்குறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு தூங்க போகையில நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ங்கிற மாரி நினைச்சிட்டு மறுநாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல லாலா சாமா படுத்திருக்காங்க. அத பார்த்து நம்ம ஹீரோவுமே இதான் சூப்பரான சான்ஸுங்கிற மாரி சொல்லிட்டு டச் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டோமாங்கிற மாரி நினைக்கிறான். பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து பிகேவ தான் டச் பண்ணியிருக்கான். அடச்சி உன்னைய தான் வந்து நான் டச் பண்ணினேங்கிற மாரி சொல்லிட்டு தூக்கி வீசிர்றான். நம்ம ஹீரோவுமே பல தடவ டச் பண்ண ட்ரை பண்றான். அப்போ வந்து நம்ம ஹீரோவோட தலை மேல விழுந்தோ, இடிச்சோ டச் பண்ண முடியாம போயிருது. அதிலும் நம்ம ஹீரோவுமே டைம் எடுத்து பார்க்குறான். அது முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அத பார்த்து நம்ம ஹீரோவுமே லாலா சாமாட்ட, நான் வந்து உன்ட்ட தனியா பேசணுங்கிற மாரி சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோவ பார்த்த லாலா சாமாவுமே, நீங்க வந்து சீரியஸா இருக்கிற மாரி இருக்கே ஏங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே நீ உட்காருங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோவுமே என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாரி கேட்க, நம்ம லாலா சாமாவுமே அத நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான்ங்கிற மாரி சொல்றாங்க. அது கேட்டு நம்ம ஹீரோவுமே, ஏன் நீ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சேங்கிற மாரி கேட்க, அதுக்கு லாலா சாமாவுமே நீங்க வந்து என்னைய புரொடெக்ட் பண்ண விதம் வந்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சுங்கிற மாரி சொல்றாங்க. ஜென்ரல் ஆளுங்க லாலா சாமாவ புடிச்சிட்டு போம்போது நம்ம ஹீரோ காப்பாத்தியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஜென்ரல் வந்து நம்ம ஹீரோவ மிரட்டும்போது அசராம நின்றுப்பான். அததான் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவுமே மன்னிச்சிடு லாலா சாமா, இந்த என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணி தான் ஆகணும். எனக்கு மனசுக்கு புடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற மாரி நம்ம ஹீரோ நெனச்சுட்டு, இந்த என்கேஜ்மெண்ட்டங்கிற மாரி சொல்ல போறான். அதுக்குள்ளயே அந்த டைம் வந்து முடிஞ்சிருது. அத பார்த்து நம்ம ஹீரோவுமே ஐயோ! போச்சேங்கிற மாரி
புலம்புறான். மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே ஸ்கூலுக்கு கிளம்பி போலான்னு பார்க்கும்போது, நம்ம ஜென்ரல் ஆட்களும் வருங்கால மருமகன் வாழ்கங்கிற மாரி முழக்கம் விட்டுட்டு இருக்காங்க. அத கேட்டு நம்ம ஹீரோவுமே, "இப்படி கத்தாதீங்கய்யா, நெய்பர்ஸ் வந்து வீட நினைக்க போறாங்கங்கிற" மாரி சொல்லிட்டு போறான். நம்ம நல்லா சமமே போயிட்டு வாங்கங்கிற மாரி பாய் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே ஸ்கூல் தான் எனக்கு நிம்மதியான இடமா இருக்குங்கிற மாரி படுத்திருக்கும்போது, சாருமே நம்ம கிளாஸுக்கு புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட் வந்திருக்காங்கங்கிற மாரி சொல்ல, எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். பார்த்தோம்னா நம்ம லாலா சாமா தான். நம்ம அருணாச்சலமே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இது அந்த பொண்ணு தானேங்கிற மாரி. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதற்கு மேல் ரீட்டோவின் வாழ்க்கையில் என்ன நிகழும்? காதலித்த பெண்ணா? என்கேஜ்மென்ட் செய்த பெண்ணா? தொடரும். தினமும் மாலை 8:30 மணிக்கு உங்கள் எஸ்கேஎன்எக்ஸ் தமிழ் சேனலில் ஒளிபரப்பப்படும். காணத் தவறாதீர்கள். இந்த எபிசோடு முடியிறதே நாடகத்தோட முடியிற மாரி தாங்க இருந்துச்சு. அதான் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு இந்த மாரி மாத்திட்டேன். நல்லாயிருக்கா நல்லா இல்லையா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இதோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். இதே மாரி சூப்பரான அனிமேட்டட் சீரிஸ்ல உங்கள சந்திக்கும் வரை நான் உங்கள் சக்தி. இது உங்கள் எஸ்கேஎன்எக்ஸ் தமிழ் சேனல்.